பிரபல 3 நடிகைகளை ஓரங்கட்டிவிட்டு நடிகை சௌகார் ஜானகிக்கு கிடைத்த சிவாஜி பட வாய்ப்பு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் இயக்குனர் திலகம் என்று பெயர் எடுத்த KS கோபாலகிருஷ்ணன் தான் திரைக்கதை வசனம் எழுதிய ஒரு படத்திற்கு 3 நடிகைகள் பரிந்துரை செய்யப்பட்டாலும் அந்த வாய்ப்பை சௌகார் ஜானகிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். இதற்காக சௌகார் ஜானகி KS கோபாலகிருஷ்ணனுக்கு விருந்து கொடுத்துள்ளார். அதாவது தமிழ் சினிமாவில் வரிசை படங்களை இயக்கி வெற்றி கண்டவர் இயக்குனர் பீம்சிங். சிவாஜி நடிப்பில் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இவர் 1960ஆம் ஆண்டு இயக்கிய படம்தான் படிக்காத மேதை என்ற திரைப்படம். 1953ஆம் ஆண்டு பெங்காலி மொழியில் வெளியான ஜோக் பயோக் என்ற படத்தின் ரீமேக் தான் இது. படிக்காத மேதை என்ற இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்திருந்தார். ஆரம்பத்தில் இந்த படத்தை பார்த்த பல இயக்குநர்களுக்கு பிடிக்கவில்லை. அதே சமயத்தில் இந்த படத்தை பார்த்த இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன் இதில் வரும் ரங்கன், ராவ் பகதூர் கேரக்டரை வைத்து பல படங்கள் எடுக்கலாம் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட இந்த படத்தின் தயாரிப்பாளர் இந்த படத்திற்கு வசனம் எழுதும் பொறுப்பை KS கோபாலகிருஷ்ணனுக்கு கொடுத்துள்ளார். இது குறித்து சிவாஜியிடம் அந்த தயாரிப்பாளரும் கூறியுள்ளார். அதன் பிறகு அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க சில கவர்ச்சி நடிகைகளின் பெயர்களை பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து கேள்விப்பட்ட KS கோபாலகிருஷ்ணன் இந்த கேரக்டர் அன்பு, பாசம், கருணை என அனைத்தையும் நடிப்பில் காட்ட வேண்டிய கேரக்டர், இதற்கு சௌகார் ஜானகி தான் பொருத்தமாக இருப்பார் என்று தயாரிப்பாளரிடம் சொல்ல அந்த தயாரிப்பாளர் KS கோபாலகிருஷ்ணனின் பேச்சை கேட்பதாக தெரியவில்லை. ஒரு கட்டத்தில் சௌகார் ஜானகியை புக் செய்தால்தான் இந்த படத்தில் பணியாற்றுவேன் என்று KS கோபாலகிருஷ்ணன் முடிவு செய்து அப்போது அவரை வரவேற்ற சிவாஜி, என்னப்பா யூனிட்டில் இருக்கும் அனைவரும் இந்த படத்தில் கதாநாயகியாக சௌகார் ஜானகி தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள், நீ மட்டும் வேண்டாம் என்று சொல்கிறாயாமே என்று கேட்க அப்போது KS கோபாலகிருஷ்ணன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். அதன் பிறகு யார் இந்த கேரக்டரில் நடித்தால் நன்றாக இருக்கும் என்றும் உங்கள் விருப்பம் என்னவென்றும் சிவாஜியிடம் கேட்க அவரும் சௌகார் ஜானகியின் பெயரை கூறியுள்ளார். இதை கேட்டு KS கோபாலகிருஷ்ணன் மகிழ்ச்சி அடைய அப்போது அந்த செட்டில் இருந்த நடிகை சௌகார் ஜானகி, இன்று இரவு என் வீட்டில் விருந்து நிகழ்ச்சி, அதில் நீங்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்படி அன்று இரவு 7 மணிக்கு KS கோபாலகிருஷ்ணன் சௌகார் ஜானகி வீட்டுக்கு போக அங்கு KS கோபாலகிருஷ்ணனுக்கு மட்டுமே விருந்து என்று தெரிய வந்துள்ளது. இது குறித்து நடிகை சௌகார் ஜானகியிடம் கேட்டபோது படிக்காத மேதை என்ற திரைப்படத்தில் பத்மினி, சாவித்திரி, சரோஜா தேவி ஆகியோரை போடலாம் என்று சொல்லும் போது நடிகை சௌகார் ஜானகி நடித்தால்தான் சரியாக இருக்கும் என்று நீங்கள் தான் சொல்லியதாக சிவாஜியும் தயாரிப்பாளரும் பேசும்போது என் பணிப்பெண் கேட்டு என்னிடம் சொன்னால் அதை கேட்டவுடன் உங்களுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், அதற்காகத்தான் இந்த மாலை என்று ஆள் உயர மாலையை அவருக்கு அணிவித்து காலில் விழுந்து வணங்கியுள்ளார் சௌகார் ஜானகி. நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், SV ரங்காராவ், நடிகை சௌகார் ஜானகி ஆகிய 3 பேரும் போட்டி போட்டு நடித்த இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.